ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். You just wait in the feet of the Lord. You have to wait in the feet of the Lord. தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது அவர் தேவன் என்பதை விளங்க பண்ணுவார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருக்கிற கர்த்தர். அவர் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி காத்திருக்க வேண்டும். நாம் அநேக காரியங்களில் தவறிவிடுகிறோம், அநேக காரியங்களில் அவசரப்படுகிறோம், அநேக காரியங்களில் நாம் முந்தி விடுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய உணவு துரித உணவாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய உணவு வேகமான செரிமானத்திற்கு சம்மதமே இல்லாத ஒரு உணவை நாம் சாப்பிட்டு விடுகிறோம். ஆனால் துரிதமாய் நமக்கு கிடைக்குது என்பதற்காக நாம் உட்கொண்டால் அதன் பக்க விளைவு என்னென்பதை பின்புதான் நமக்கு அதை பற்றி தெரியும். அது ஜீரணமாகாமல் அஜீரணத்தோடு பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும். இதே போலதான் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நாம் காத்திராமல் அவசரப்பட்டு நான் வேகமாய் இதை நான் செய்து முடித்துவிட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அவர் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் சொல்லுகிறார், ஒரு ஆசீர்வாதமாகவும் உணர்த்துதலாகவும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? காத்திரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி என் சமூகத்தில் காத்திரு. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். தேவன் அவசரப்படாமல் காத்திருக்க நமக்கு கற்றுத்தருவார். ஜப்பான் தேசத்தில் ஒரு விருந்தாளி அமெரிக்க நாட்டிலிருந்து அந்த ஜப்பான் தேசத்தை சுற்றுலாவுக்கு சென்றிருந்த ஒரு மனிதர். அவர் ஒரு மலைப்பாங்கான இடத்துல போய் தங்கியிருந்தார். அப்பொழுது அந்த மலைப்பாங்கான இடத்தில் ஒரு விவசாயி தன் நிலத்தை பண்படுத்தி கொண்டிருந்தார். அவர் பார்க்க மிக ரம்மியமாக இருந்தது. அந்த விவசாயி நிலத்தை பண்படுத்தி தண்ணீர் உரத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அவர் ஆச்சரியப்பட்டார். பரவாயில்லை, கடின உழைப்பாளி என்று. அவருடைய நாட்கள், அவர் தங்கியிருந்த நாட்கள் முடிந்தது. அவர் தன் பட்டணத்துக்கு சென்று விட்டார். அடுத்த ஆண்டு மீண்டும் அதே பட்டணத்திற்கு அவர் திரும்ப ஓய்வுக்காக வந்தார். ஏன்னா மிக அருமையாக, ஜப்பான் மிக அருமையான தேசம், அந்த மலைகள் மிக அருமையாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். அடுத்த ஆண்டு வந்த பொழுதும் அதே விவசாயி அந்த நிலத்தை பண்படுத்தி அவர் அதில் உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறதை பார்த்தார். அவர் சற்று எரிச்சல் அடைந்தார். போன வருடம் பார்த்த பொழுது இவர் தான் இருந்தார், ஆனால் இப்பொழுதும் ஒரு செடியும் இல்லையே என்று வருத்தத்தோடு அவர் தன் நாட்கள், அந்த பட்டணத்தில் ஓய்வெடுக்கிற நாட்கள் முடிந்து போய்விட்டார். 3ஆம் ஆண்டு வந்த பொழுதும் அந்த மனிதர் அப்படி செய்ததை கண்டு கோபம் வந்துவிட்டது. அவர் போய் அந்த விவசாயினிடத்தில் நேரடியாக கேட்டுவிட்டார். உன் கதை என்னதான்? நீ வருகிறாய், உரம் போடுகிறாய், தண்ணீர் ஊற்றுகிறாய், சென்று விடுகிறாய். ஒரு பச்சையை கூட நான் இதில் பார்க்கவில்லை. நீ ஏன் பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்றால் அவர் சிரித்து கொண்டே சொன்னார், காத்திருங்கள், பொறுத்திருங்கள், பார்ப்பீர்கள். சென்று விட்டார். இவரும் காத்திருந்தார், பொறுத்திருந்தார். ஊருக்கு இவரும் போய்விட்டார். அடுத்த ஆண்டு வந்தார். 4ஆம் ஆண்டும் அப்படியே நடந்தது. அவருக்கு மிக கோபம் வந்து கேட்டார். மறுபடியும் அவர் சொல்ல, பொறுத்திருங்கள், காத்திருங்கள், அறிந்து கொள்வீர்கள். 5ஆம் ஆண்டு அவர் வந்த பொழுது அங்கே ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவர் அந்த விவசாயின இடத்துல போய், உன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டது, நீ மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்த ஆண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுதுதான் அந்த விவசாயி சொன்னார், நான் விதைத்திருக்கிறது ஒரு விதமான மூங்கில். அந்த மூங்கில்
5 ஆண்டுகள் பூமிக்கு அடியில் தன் வேரை ஆழ இறக்கி கொண்டிருக்கும். ஆனால் 5வது ஆண்டில் தான் அது துளிர்க்க ஆரம்பிக்கும், மேலே முளை எழும்ப ஆரம்பிக்கும். 6 மாதத்தில் 90 அடி வளர்ந்துவிடும். அந்த 90 அடி மூங்கிலை தாங்குவதற்குத்தான் இந்த ஆழமான வேர் என்று சொல்லி அவர் அந்த ஆண்டிலே அவர் அமர்ந்து அவர் பார்த்த பொழுது அந்த நிலம் முழுவதும் ஒரு விதமான முளை எழும்ப ஆரம்பித்திருந்தது. அவர் அதற்காகவே அதை பார்ப்பதற்கு அவர் சொன்ன குறிப்பிட்ட காலத்தில் வந்த பொழுது அது பெரும் தோட்டமாய் மூங்கில் காடாய் அது காணப்பட்டது. அந்த மூங்கிலுக்கு உலகத்தில் மிக விலை உயர்வு அதற்கு இருந்தது. அது மிக உயரமாக வளரக்கூடியது. சேதமடையாதபடி காப்பதற்குத்தான் அந்த வேர் 5 ஆண்டுகளாக உள்ளே போனது. காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் வேண்டினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்று உங்களுக்கும் அப்படித்தான். சோர்ந்து போகாதிருங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, தேவனிடத்தில் உம்மிடத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபை உம்முடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் கட்டளை அவள் காத்திருந்த நன்மையை பெற்றுக்கொள்ள, காத்திருந்த நன்மையை அனுபவிக்க, காத்திருந்த நன்மையில் மகிழ்ச்சியடைய கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.